गाइस तो हम आ गए बिल्ला इल्ला पट्टा थारी के एक नए पार्ट के साथ। तो यार बहुत ही फनी मूवी है ये यार। एग्जैक्टली और रघु की पर्सनालिटी जो दिखाई गई है वो बहुत ही ज्यादा हार्ड वर्किंग है, बट अब देखते हैं कि उसको जॉब मिल पाती है या नहीं। वही यार, मतलब बेसिकली रघु को काम ही नहीं मिल रहा, लेकिन शायद लग तो रहा है कि वो काम करेगा। सो फिर आप भी देखिए, हम भी देखते हैं। लेट्स स्टार्ट। नींद नहीं है बेचारा, वो लग गया कॉल सेंटर में, उसने अपना माथा फाड़ दिया। बिल्कुल यार, इसका दिमाग खराब हो गया है। वही அவ்வளவு சலிச்சிட்டுலாம் ஒன்றும் வேலைக்கு போக வேணாம். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல ஒன்றும் குடிமொழிக்கிறாது. यार घर वाले जीना तो इसका वो हो रखा है हराम में से। உங்கள் சேலரி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடுச்சு சார் ரகு. அப்போ நான் என் வேலையை ரிசைன் பண்ணுறேன் சார். ஏன்? ஐஃபோன் வாங்கணும் சார். आईफोन के लिए से नौकरी நான் नहीं। என்ன கேட்டேன்? என்னடா எங்க கிளம்பிட்ட? இந்தாம்மா, இந்த மாதம் சம்பளம் 10,000 ரூபா. 10,000 ரூபாவா? உனக்கு 50,000 ரூபா தானடா சம்பளம். 40,000 ரூபா செலவுக்கு வேணுமா? உங்க அப்பா கேட்டா நான் என்னடா சொல்ல? என்ன வேணா சொல்லு, அப்படியே வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன்னு சேர்த்து சொல்லு. என்னது? नौकरी வேலையை விட்டியா? ஏன்டா? டேய், இவனை வெச்சு वो अपनी जरूरत के हिसाब से काम कर रहा है, मुझे लग रहा है। ये क्यों रो रहा है? என்னடா? ப்ளீஸ்ண்ணா, எப்படியாச்சும் நீ தான் என்னை காப்பாற்றணும். ये क्यों रो रहा है? ஏய், என்னடா ஆச்சு? கரஸ்பாண்டன்ஸில் எம்சிஏ பண்ணுறேன்ண்ணா. ஃபீஸ் கட்டுறதுக்காக அப்பா கிட்ட 40,000 ரூபாய் வாங்கி காரில் போனேன். ஷர்ட் வாங்கலான்னு போனேன். திரும்பி வந்தா காசு காணும்ண்ணா. எங்கே போச்சுன்னே தெரிலண்ணா. நீ தானே ஏதாவது ஹெல்ப் பண்ணும். உன் காசு தானடா, தொலைச்சிட்டுன்னு போய் தைரியமாக சொல்லு. இல்லைண்ணா, அப்பா ரொம்ப தப்பாக நினைப்பாருண்ணா. டேய், நான் சொல்கிறேன். நான் ப்ளீஸ்ண்ணா, அப்பா ரொம்ப வருத்தப்படுவாருண்ணா. இப்போ என்ன தான்டா பண்ணுங்கிற? உன்கிட்ட ஏதாவது காசு எடுத்துண்ணா, இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ப்ளீஸ்ண்ணா. दे दे यार, अभी 40,000 तो उसने छोड़े। बट ये हेल्प तो करेगा यार दे दे भाई, इसका भाई है अब। क्योंकि एट द एंड ऑफ द डे भाई। इंसान है। இந்தா और इसको भी एग्जैक्ट पुड़ी। अमाउंट वही। 40,000। தம்பி, முதல்ல யார் சம்பாதிக்கிறாங்கங்கிறது முக்கியம் இல்லை, யார் கரெக்டான டைமில் சம்பாதிக்கிறாங்கங்கிறது தான் முக்கியம். புரிஞ்சுதா? वाह रघु, क्या डायलॉग मारा है। वाह वाह वाह, पूरा वो बन चुका है, पैसे दे के। कोई पूरा देख रहा कॉन्फिडेंट हो गया ये रघु। इसके बर्थडे पे आ गया था ये। शालिनी का ஏய் என்னாச்சு இவ்வளோ லேட்டு? ஹாப்பி பர்த்டே. फूल लेकर आया। காஸ்ட்லியான gift வாங்கியிருக்கலாம், பட் ஆனால் பர்சனலாக இல்லை. ரோஸ் பர்சனலாக बेचारा रोज लेकर आया है बर्थडे गिफ्ट। வாங்க மீட் மை ஃப்ரெண்ட்ஸ். पर उसको कुछ एक्सपेक्टेशंस थी भी नहीं यार इससे। वो मम्मी के साथ भी यार लड़कियों को बहुत फर्क पड़ता है कि कैसे उनका पार्टनर पेरेंट्स को ट्रीट करे। वाह, मम्मी को केक, रघु को भी देता। वो रघु पे कैसे देख, यार वाह यार, मम्मी की हेल्प भी कर रहा है यार। इसको तो यही चीज इसकी अच्छी लग रही है। புடி, நான் போகணுன்னு பிரிச்சு பாரு. ஆ பாய். क्या है खोल? आईफोन में नहीं दे दिया था। और कहाँ से? ओ नहीं नहीं नहीं, टेलीस्कोप उसने बनाया था यार बट वो देख रही है सिगरेट पी रहा है। वो कुछ ज्यादा नहीं कर पाया तो बट वही यार, पर ऑब्वियसली वो घर वाले तो शी इज फॉलोइंग फॉर हर आल्सो। வேலையை விட்டியா? ஆமாம். ஏன்? क्यों? இல்லை, நீங்கள் தானே அன்றைக்கி சொன்னீங்க வெயிட் பண்ண தப்பு இல்லை விட்டுருன்னு. हाँ हाँ, अब उसको यहाँ पे भी नहीं जीने दे। 10,000 ரூபா தான் கொடுத்தியா? हो
उसके पापा ने कुछ ही नहीं बोला। ये कैसे हो सकता है? यार मतलब वो माँ बाप भले कितना सख्त हो जाए पर डैड दैन तो वो भी सॉफ्ट ही होता है ना। சாயந்தர பேப்பர் எடுத்துக்கோ. என்ன பவுன்ட்டார் இந்த ஆளு? நியாயமா இப்போ ஒரு சண்டை நடந்திருக்குன்னு வைங்க. किसी को ये बात उन्होंने डायजेस्ट क्या नहीं किया? हो रही। हाँ, पता हाँ? नहीं। अब अंकल आएंगे अंदर, अंकल को स्मेल आ गई। हो अंकल पीछे से आ रहे हैं। हो देख भी रहे तुम उठते हुए। சேர்த்து குடிக்கிறியா? भूल गए हाँ। சாரி. ஐயா சாரி சொல்லாதப்பா. நீ வேற 50,000 ரூபா சம்பாதிச்சு 40,000 ரூபாய் ஒரே நல்ல செலவு பண்ணி 10,000 ரூபாய் வீட்டில் கொடுத்துருக்க. நீ சாரி சொல்லாமா? நீயே ஒளிஞ்சு சீரட்டு பிடிக்கணும். நல்லா இழுத்து அப்பா மூஞ்சிலே விடலாம. இப்போ பிரச்சனை நான் சிகரெட் குடிக்கிறதா இல்ல வீட்ல 40,000 ரூபாய் கொடுக்கல? நீ கொடுக்குற 40,000 ரூபாயில தான் இந்த வீடு ஓடுதுன்னு நினைக்கிறியா? இல்ல முதல்ல என் ரத்தத்தில் ஓடிச்சு, இப்போ உன் தம்பி ரத்தத்தில் ஓடுது. அவ்வளோதான். யாருக்குடா வேணும் உன் பணம்? நீ மட்டும் அந்த பணத்தை உங்கள் அம்மா கையில் கொடுத்து அவள் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கி 50,000 ரூபாய் எடுத்துகிட்டு போய் வெட்டி செலவு பண்ணியிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். क्या वाह है? यार पापा इतनी ज्यादा உன் தம்பியும் தானே இருக்கான். expectations। नहीं அவன் எம்சிஏக்கு ஃபீஸ் கட்டணும். மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். அவன் நினச்சிருந்தா எடுத்துகிட்டு போய் கட்டியிருக்கலாம். அவன் பணம். ஆனால் என்கிட்ட வந்து என் பெர்மிஷன் வாங்கி என் கையால் வாங்கிட்டு போய் கட்டுறான். அது மரியாதை. அவன் புள்ள. இப்போ எதுக்கு என்ன அவனையும் கம்பேர் பண்றீங்க? सही बात है, कंपैरिजन गलत है। அவனுக்கு பண்ண எது எனக்கு பண்ணீங்க? அவனை மட்டும் சென்ட் ஜான்ஸ்ல படிக்க வச்சீங்க, என்ன ராமகிருஷ்ண மிஷன்ல படிக்க வச்சீங்க. இன்டர்வியூல வந்து பாருங்க 4 வார்த்தை சேர்ந்தா மாதிரி இங்கிலீஷ் பேச எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. வேலை கிடைக்கலன்னா எப்படி கிடைக்கும்? என்னால ஒரு பிரசன்டேஷன் கூட ஒழுங்கா பண்ண முடியல. அப்போ என்கிட்ட அவ்வளோதான் இப்போ வசதி இருந்துச்சு. அதுக்கப்புறம் துறையை இங்கிலீஷ்ல மாத்துனீங்கல்ல, என்னையும் மாத்திருக்கலாம்ல. ஏன் மாத்தல? எதுக்கு எடுத்தாலும் பார்ஷியாலிட்டி. यार பேசி बेचारा பேசி எதுக்கு கம்பேர் பண்றீங்க? यार फूट गया वो பேர்ல கூட फाइनली। அவருக்கு மட்டும் ஹீரோ गलत பேரு है। கார்த்திக், எனக்கு மட்டும் வில்லன் பேரு ரகுவரன். बेचारा அப்படி அவர்தான் சூப்பர் ஸ்பெஷல்னா फिर भी நேரா ये அவரே नहीं பத்த बोला कि வேண்டியதானே? मुझे 40 என்ன ஏன் साल பெத்தீங்க? है। என்னப்பா उसने பண்ணுறது? बताया ही नहीं। முதல்ல நீ தான் பிறந்த, அதுக்கப்புறம் தான் அவன் பிறந்தான். சூப்பர், வெரி குட். அட்லீஸ்ட் ஒத்துக்கிட்டீங்களே இப்படிதான் அப்படின்னு. அப்புறம் என்ன, நான் புறக்காட்டி கூட பரவாயில்ல, அதானே அதுக்கு அர்த்தம். என் உடம்பு, ये भी या गलत उइर- लेकर நான் சிகரெட் குடிக்கிறேன், ஏதோ பண்றேன். உங்களுக்கு என்ன கவலை? ஏய் பார்த்து பேசு, வேற மாதிரி ஆயிரும். வேற மாதிரி ஆயிடும்னா என்ன ஆயிடும்? என்னை வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்ல उसकी मम्मी ने थप्पड़ मार दिया। ऑब्वियसली वो भी अपने पति के लिए ऐसे कैसे सुन सकती है। டேய் நீ சிகரெட் புடி, தண்ணி அடி, வேலைக்கு போகாத, ஏதாவது பண்ணு. ஆனா அவர்கிட்ட குரலை ஒஸ்தி பேசுறது, கைய நீட்டி பேசுறது வச்சுக்கிட்ட கொன்றுவேன் நாயே. போடா. यार ये तो ठीक करा वैसे, ये अपने पापा से ऐसे कैसे बात कर रहा था। पर देखा जाए तो रघु भी अपनी जगह पर वही ठीक है। दोनों ठीक है, वो भी कंपेयर कर रहे हैं ना। हाँ, डिस्क्रिमिनेशन तो हुआ है उसके साथ। वही ரொம்ப பிடிக்கும்ண்ணா. ஏதோ கோவத்தில் தான் நான் அப்பா அப்படி பேசிட்டாரு. நான் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதண்ணா. உனக்கு தான் தெரியும்லண்ணா, அப்பா இப்படி தான் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இமோஷ்னலாக फिर இருந்தேன். आप நான் எதையோ மனசில் வச்சுக்காதண்ணா. ஏன்டா கீழே அவ்வளோ பிரச்சனை நடந்துனுக்குது. तू कहाँ था। உனக்கு தான் 40,000 ரூபாய் ஃபீஸ் கட்ட கொடுத்தேன்னு ஒரு வார்த்தை சொல்லாம கம்முக்குமா மேலே ஓடி வந்துட்டு வேகம் வரலையா? மூட்டு போ, வாயை உடச்சிருவேன். हाँ गुस्से में है वो भी। पूरी शराब पी और ली। इसके भाई ने तो कभी उसको पैसे दिए भी नहीं है ऐसे। ஓகே, अब वही अपना वो प्यार तो आ ही जाता है ना बाहर यार। गुस्सा है, नाराज है, बट वही நீ நல்லவன், நான் கெட்டவன். தியாகிடா, தியாகி. குடிக்கிறியாடா? ஐயோ வேணாண்ணா. नहीं भैया बेचारा। கோக் குடிக்கிறியாடா? சரிண்ணா. कोक में दारू डाल के पिला रहा है उसको। நான் டயட் கோக்குடா, குடிச்சதில்ல? இப்படிதான் இருக்கு. குடி குடி குடி.
भाई उसको भी पिला रहा है। वही अपने दोनों बैठ के पी रहे हैं। அண்ணே சரக்கு அடிக்கிறீங்களா? ஏற்கனவே அடிச்சுன்னு இருக்கிறோம்பா. हम पहले से दारू पी रहे हैं। பில்டிங் எவ்வளவு நாள் ஆகும் கட்டி முடிக்கிறதுக்கு? என்ன ஒரு 3 மாசம் ஆகும்பா. ரொம்ப நாளா கட்டி நிக்கிறீங்க. மொக்க இன்ஜினியர்ப்பா. மொக்க இன்ஜினியருக்குலாம் சான்ஸ் கிடைக்குது. நான் இன்னும் மொட்டை மாடியிலையா உட்காந்துங்க. वही बेचारा। சும்மா தானே ஒரு கம்பெனி கூப்பிட்டேன். अरे आ भी गए देखना। ஏ ரகு ரகு இங்க வாயேன். ஏய் शाली। ஏய் यस मैडम। ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே ஷாலினி. என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் இப்படி குடிக்கிற? மை லைஃப் ஃபுல் டேமேஜ். फुल डैमेज। क्या रघुवर। बात है? ஃபெயிலியர். என்னாச்சு? எங்க बेचारा। அம்மா விட்டாங்க ஒரு அரை பொல்லுன்னு. என் மேல बेचारा। தப்பே இல்லை. அப்பா Sad। அம்மா தம்பி 3 பேர் என்ன ஒதுக்கி வச்சிட்டாங்க. ஏன் இப்படிலாம் பேசுற? அம்மா அடிச்சிட்டாங்க அவ்வளவுதானே? அம்மா இல்லாதவங்கள போய் கேளு. அம்மா அடிக்கிறதுல எவ்வளவு सही சந்தோஷம்னு में அவங்க சொல்லுவாங்க. सही में एक्चुअल। வாட் அ டயலாக். என்ன வசனம். எங்க வீட்ல நீ இருந்தீன்னா தெரியும். எதுக்கு எடுத்தாலும் கம்பாரிசன். அவன் வேலைக்கு போறான், நீ வேலைக்கு போல. அவன் சம்பாதிக்கிறான், நீ कंपैरिजन करना तो சம்பாதிக்கல. அவன் गलत है। கார் வாங்கிட்டான், நீ ஒரு மோர் கூட வாங்கல. நான் 10th படிக்கும்போது அவன் என்னோட உயரமா வளர்ந்துட்டான். उसमें भी அதுக்கு எங்க அப்பா என்னை பார்த்து கேக்குறாரு, அவன் எவ்வளவு ஒழுங்கா சாப்பிட்டு உயரமா வளர்ந்துட்டான், நீ இருக்கியடான்னு. அந்த மூதே வளர்ந்துகிட்டே போனா அதுக்கு நானா பொறுப்பு? உன் மேல இருக்கிற அக்கறையில் தானே அப்படி சொல்றாங்க. ஐயோ ये हर बारी फिक्र नहीं பொல்லாத होता। அக்கறை. உனக்கு என்னம்மா, நீ உங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு. நான் அப்படியா? எங்க வீட்ல பேர்ல கூட ஓர வஞ்சனை अरे தெரியுமா? அவனுக்கு மட்டும் ஹீரோ பேரு கார்த்திக், मेरा எனக்கு வில்லன் பேரு ரகு. रघु। वाह எனக்கு கார்த்திகை விட ரகுவரன் தான் பிடிக்கும். वाह, उसने बोल दिया। அப்படின்னா அப்படின்னா அப்படிதான். अरे बोल के चले। हाँ அவங்களுக்கும் என்ன பிடிக்காது. என்னையே அந்த கல்யாணத்துக்கு போக சொல்கிற, அதுவும் செங்கல்பட்டு வரைக்கும். உடம்பு சரியில்லை, ஜுரம் வர மாதிரி இருக்கு. உடம்பு முடியலன்னா பேசாமல் போய் படுக்க வேண்டியதானே. ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். हाँ நீங்க கார்த்தியை கூட துணையா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. எனக்கு அவன் துணையா? அப்ப பெரியவனை கூட்டிட்டு போங்க. மூத்தவன் சொல்லு, பெரியவன் சொல்லி என்னைய கேவலப்படுத்தாத. மூத்தவன். போனா என்ன இருந்தாலும் நீ ரகு அடிச்சிருக்க கூடாது. इसको बुरा लगा। வளர்ந்த பையனை போய் ஹ, அப்புறம் அவன் வீட்டை விட்டு போறேன்பா, நீங்களும் கோவத்துல போடாம்பீங்க. அவன் ஒரு பேக்ல துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு தெருமுனை வரைக்கும் போவான், நீங்களா பின்னாடி ஓடுவீங்க? நான் தான் ஓடணும். सही बात है। நான் அவனை அறையலைனா அதுதான் நடந்திருக்கும். சரி. ஹாரி பாட்டர், ஏய் ஹாரி பாட்டர் நில்லு. ओए यहाँ पे इसके पापा के साथ इनकाउंटर हो गया। டேய், சாயங்காலம் நானும் கார்த்தியும் செங்கல்பட்டு போகிறோம். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஒழுங்காக ஹெல்ப்பாக வீட்டில் இரு. உனக்கு வெளியில் வேறு வேலை ஒன்றும் பெருசாக இருக்க போகிறதில்ல. ये काम இருந்தாலும் क्यों लाया? ஒழுங்காக வீட்டிலே இரு. நாளைக்கு சாயந்தரம் வந்துடுவோம். अपने एटीट्यूड में चला गया वो। वही। நீ இன்னும் 2 அரை சேர்த்து அரைஞ்சிருக்கணும். अंकल being अंकल। दारुणं गुमो ब्रह्मा कर रहा है। ஏய் और बहुत ही बढ़िया चल रहा है। शालिनी ने मतलब जब रघु ने पी रखी थी तो उसने बता दिया कि मतलब मैं तुझे पसंद करती हूँ कार्तिक से ज्यादा। तो अब बट रघु को याद ही नहीं है कुछ ऐसा। अब वो कल अब कह रहे हैं कि डेट पे जाएंगे। तो देखेंगे कि अब इसके आगे क्या होगा। और यार अभी तो मतलब कि जो थप्पड़ मारा ना कार्तिक की सॉरी रघु की मम्मी ने उसको, वो गलत ही था देखा जाए, है ना। उसके पापा को भी बुरा लगा है। तो देखेंगे आगे आगे क्या होगा, क्या उसकी रघु की जॉब लगेगी। बट इसको शालिनी को उस चीज से कोई दिक्कत नहीं, इसकी जॉब नहीं है क्योंकि लाइक वो खुद अर्न करती है अच्छा अमाउंट। तो गाइज यही था हमारा रिएक्शन। आप लोगों को कैसा लगा कमेंट करके जरूर बताइएगा। अगर अच्छा लगे तो हमारी वीडियो को लाइक करिए, शेयर करिए, कमेंट और करिए। अगर इस चैनल पे नहीं तो सब्सक्राइब करिए। बाकी हम लोगों ने अपने इंस्टाग्राम हैंडल का लिंक डिस्क्रिप्शन में दिया, अगर फॉलो करना चाहते हो तो कर सकते हो। बाय।